இன்றைய வசனம். ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை. இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார். திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 18 வசனம் 10. For I am with you, and no man shall attack you to harm you. For I have many people in this city. Acts chapter 18 verse 10. ஜெபம். அன்புள்ள பரலோகத் தகப்பனே, உமது உறுதியான மற்றும் மாறாத வாக்குறுதிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று எங்கள் அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் எதிர்கொள்ளும் அனைத்து அச்சங்கள், பிரச்சனைகள் மற்றும் எதிர்ப்புகளை உமக்கு முன்பாக கொண்டு வருகிறோம். உம்முடன் இருக்கிறேன், யாரும் உங்களை தாக்கி தீங்கு செய்யப் போவதில்லை என்று அப்போஸ்தலன் பவுலுக்கு நீங்கள் அளித்த வாக்குறுதியை நாங்கள் நினைவில் கொள்கிறோம். பிதாவே, உமது தெய்வீக பாதுகாப்பில் நம்பிக்கை வைக்க எங்களுக்கு உதவுங்கள். எல்லா கஷ்டங்களிலிருந்தும் ஒரு கேடயமாக அல்ல, ஆனால் நாங்கள் தோற்கடிக்கப்பட மாட்டோம் என்ற உறுதியான வாக்குறுதியாக. எங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கவும், சோதனைகளின் மத்தியில் உமது நம்பிக்கை மற்றும் அன்பின் செய்தியை நம்பிக்கையுடன் பகிர்ந்து கொள்ளவும் பவுலுக்கு நீர் அளித்த அதே தைரியத்தை எங்களுக்குத் தாரும். ஆண்டவரே, நீர் எங்கள் அடைக்கலம் மற்றும் பலம், பிரச்சனையில் எங்கள் நித்திய உதவி என்பதை எங்களுக்கு நினைவூட்டுங்கள். பயம் அல்லது பதட்டத்தால் நாங்கள் அசைக்கப்படாமல், உமது நிலையான பிரசன்னத்திலும் உமது பாதுகாப்பு வாக்குறுதியிலும் ஆறுதல் பெறுவோம். நிழல்களின் பள்ளத்தாக்கின் வழியாக நாங்கள் நடக்கும்போதும் நாங்கள் எந்த தீமைக்கும் அஞ்ச மாட்டோம், ஏனென்றால் நீர் எங்களுடன் இருக்கிறீர்கள். ஆண்டவரே, உமது அசைக்க முடியாத பாதுகாப்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். நாம் நமது அன்றாட சவால்களை எதிர்கொள்ளும்போது, நாம் எதை எதிர்கொண்டாலும் நீர் எங்களுடன் இருக்கிறீர், எங்களை வழிநடத்துகிறீர், பாதுகாக்கிறீர், தாங்குகிறீர் என்பதை எப்போதும் நினைவில் கொள்வோமாக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென்.